இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று இந்திய திருத்தூதரான புனித தோமாவினுடைய திருவிழா. இயேசுவினுடைய 12 சீடர்களில் ஒருவரான புனித தோமா இந்தியாவுக்கு வந்தார். நம்முடைய தமிழகத்தினுடைய தலைநகருக்கு வந்தார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இயேசுவின் பக்கமாய் திருப்பி கொண்டு வந்தார். அவருடைய கல்லறையும் நம் மத்தியிலே சாந்தோம் பேராலயத்தின் கீழே அமைந்துள்ளது. இந்த அற்புதமான புனிதருடைய திருவிழா நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிந்தனைக்கான பகுதி யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 24 29வது இறை வார்த்தை முடிய. இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின் தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை காண்பித்தார். அப்பொழுது தோமா இல்லை. ஆகவே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தோமாவை மனதிலே வைத்துக்கொண்டு மறுபடியும் தன்னுடைய சீடர்களை சந்திக்கிறார். தோமா அங்கே இருக்கிறார். புனித பேதுரு இயேசுவை மறுதலித்தார். அவரிடம் இயேசு கேட்ட கேள்வி, டு யூ லவ் மீ? என்னை அன்பு செய்கிறாயா? புனித தோமா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை சந்தேகப்பட்டார். அவரிடம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய காயங்களை தொட்டுப்பார், விரலை இட்டுப்பார் என்று. அன்பானவர்களே, இந்த 2 வார்த்தைகளும், இயேசுவினுடைய வார்த்தைகளும் நம்முடைய வாழ்விலே செயலாக்கப்பட வேண்டும். இயேசுவை அன்பு செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் காயங்களால் வெளிப்படுகின்ற அருட்சாதனங்களை நாம் அனுபவித்து மற்றவர்களுக்கும் அனுபவத்திற்கு கொடுக்க முடியும். இயேசுவை அன்பு செய்தால்தான் இயேசுவிற்காக நாமும் காயப்பட முடியும். இயேசுவை அன்பு செய்தால்தான் இயேசுவினுடைய காயங்களுக்குள் நமக்கு நிழல் கிடைக்கும். தீமைகளிலிருந்து, சாத்தானிடமிருந்து ஒளிந்து கொள்வதற்கு அடைக்கலம் கிடைக்கும். இயேசுவை அன்பு செய்தால்தான் இந்த 2 புனிதர்களைப் போல, இன்றைக்கு சிறப்பாக புனித தோமா, அவரை போல பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நாம் சாட்சியாக வாழ முடியும். இயேசுவுக்கு சான்று பகர முடியும். இயேசுவுக்கு சான்று பகர்வதற்கு அவர்கள் இந்த இயேசுவினுடைய காயத்தை கண்டு ஆராதிக்க வேண்டியிருந்தது. அதனால் இந்த உலகிற்கு, ஆண்டவரே, என் கடவுளே, உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தைகளை உதிர்க்க முடிந்தது. எல்லாம் வல்ல எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இன்று புனித தோமா உம்முடைய திருத்தூதர்களில் ஒருவரான இந்த இந்திய திருத்தூதர், அவரை நினைத்து பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்விலும் உம்முடைய காயங்களை நாங்கள் கண்டு அதன் வழியாக எங்கள் வாழ்வில் உமக்காக காயப்பட வேண்டும் என்று எண்ணுகிறோம். உம்முடைய காயங்களை எங்கே நாங்கள் காண முடியும்? காயப்பட்ட ஏழைகளிலே, மனம் புண்பட்ட மனிதர்களிலே, இந்த உலக இயல்புகளினால் தங்களே இழந்து கொண்டிருக்கிற மனிதர்களிலே, ஆண்டவரே, உம்முடைய காயங்களை கண்டு அந்த காயத்திற்கு நாங்கள் மருந்திட வேண்டும். எங்களுடைய சான்று பகருகின்ற இறை அன்பு கொண்ட வாழ்க்கை வழியாக வரம் தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.